விடாமுயற்சி எப்படி இருக்குன்னா நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு, கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அர்ஜுன்ற கேரக்டரை வச்சு பார்ப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, என் தலையை வந்து 2 வருஷம் கழிச்சு நான் பார்க்க வரேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரவும் போறவங்களாம் ஏமாத்துறானுங்க, வரவும் போறவங்களாம் அடிச்சுட்டு போறானுங்க. ஒரு தலை ரசிகரா அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, தலை அஜித் வந்து த்ரிஷாவை கண்டுபிடிப்பாரா மாட்டாரா, அதுக்கு நடுவில் இவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாரோ அதுதான் ஒரு படமா காமிச்சிருக்காங்க. மூவி ஒன்றும் ஃபாஸ்டா மூவ் ஆகாது. இது வந்து அது ஸ்டோரி கூட பொறுமையாக தான் டிராவல் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அனிருத் நல்லாவே மியூசிக்கை போட்டு தள்ளியிருக்காரு. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஸ்லோவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 சீனை தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எதனாலனா அர்ஜுன் கயல் இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப், எதனால அந்த ரிலேஷன்ஷிப் உடையுது, இந்த எமோஷன்ஸை வந்து ஆடியன்ஸுக்கு புரிய வச்சாதான் செகண்ட் ஹாஃப் போகும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அந்த எமோஷன்ஸ் தான் நல்லாவே கேரி ஆச்சு. இந்த படத்துல தலையோட கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்மளுக்கே பாவமா இருக்கும், என்னடா இது இப்படி ஏமாத்துறாங்க, வரவன் போறவங்களாம் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த காருக்குள்ள ஒரு ஃபைட் வரும், அப்பத்துல இருந்தா தலையோட ஃபயர் மோடே ஸ்டார்ட் ஆகும். தலை ஃபேன்ஸ்லாம் எதுக்காக வெயிட் பண்ணாங்களோ அது ஃபுல்லா வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீனுக்கு அப்புறம் வரும். படத்துல வந்து அர்ஜுனோட கேங் வந்து ஒரு சைக்கோ கேங் மாரி. ஆனா அதை சைக்கோ கேங்னு சொல்றதா கதை சொல்ற கேங்னு சொல்றதான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கதை சொல்லுவாங்க. ஒருத்தரை ஏமாத்தணும்னா இவங்கள வச்சுதான் ஏமாத்தணும் போல. ஃபைனலா படம் வந்து வேற லெவல்ல இருக்கு, எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் என்னன்னா, சில சீன் மட்டும் ரொம்ப லென்த்தாவும் கொஞ்சம் ஸ்லோவாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். படத்தோட விஷுவலை பத்தி சொல்லணும்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. சில ஃபேன்ஸ் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க, மாசான சீன்ஸ்லாம் வைக்கல, மாசான என்ட்ரிலாம் வைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ டைரக்டர் வந்து அதெல்லாம் வச்சிருக்காரு. நீங்க எதிர்பார்க்குற சீன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் சில மாசத்துல குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது, அதுல நீங்க எல்லாமே எதிர்பார்க்கலாம்.